அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்ஆ தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் இஸ்லாம் கூறும் ஆரோக்கியம் என்கிற தலைப்பின் கீழ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஆரோக்கியமானவர்களாக வாழுகிற பொழுது நீண்ட ஆயுளுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் நோய்களை சந்திக்காத, நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய மனிதர்களாக வாழ முடியும் என்பதற்காக பல்வேறு விதமான முக்கியத்துவமான ஆரோக்கியமான நிகழ்வுகளை, ஆரோக்கியமான செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. படைத்த இறைவனால் உண்டாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்ன தேவை என்பதை முழுவதுமாக பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையிலே இறைவன் பல சட்டங்களை வகுத்திருக்கிறார். அந்த சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பொழுது, நபிகளாருடைய போதனைகளை முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற பொழுது மிகப்பெரிய நன்மைகள் வாழுகிற காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிறது. நபிகளார் சொல்லிய கடமைகளை, நபிகளார் சொல்லிய சுன்னத்தான நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது அதனால் மறுமையில மிகப்பெரிய நன்மை கிடைப்பது ஒரு புறம் இருந்தாலும், நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்மால் அறுவடை செய்ய முடியும், அந்த நன்மைகளை நம்ம அனுபவிக்க முடியும். எனவே ஈருலகத்திற்கும் நன்மை புரியக்கூடிய வகையிலே பல்வேறு போதனைகளை, பல்வேறு சட்டதிட்டங்களை எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நபிகளாருடைய போதனை நம்ம கடைபிடிக்கணும். நபிகளார் அவர்கள் பொய் பேச மாட்டாங்க, நபிகளார் அவர்கள் நமக்கு துன்பம் தரக்கூடிய விஷயத்தை சொல்ல மாட்டாங்க, நாம மறுமையில் நன்மையாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே நன்மையாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் நபிகளார் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று 100% நம்பி அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும். அதனால்தான் திருமறை குரானிலும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் நபிகளாருடைய செய்தியை கேட்பது, அதனை பின்பற்றுவதுதான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு காரியம் என்பதை நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, நாம பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, நம்முடைய உறவினர்களை விட, உலகத்தில் எல்லோரையும் விட அதிகம் நேசம் வைக்கக்கூடிய ஒரு மனிதராக நபிகளாரை நாம தேர்வு செய்யணும். நபிகளாரின் மீது தான் அதிகமாக நேசம் வைக்கணும். என்ன காரணம்? அப்படி நேசம் வைத்தால்தான் அவர் சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிப்போம். யார் தாய் மீது அதிகம் நேசம் வைத்திருக்கிறாரோ, தாய் சொல்லக்கூடிய போதனைகளை, தாய் சொல்லக்கூடிய வேலையை அந்த மகன் செய்வார். ஒரு தலைவன் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிற தொண்டன் அந்த தலைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுவார். எனவே நபிகளாரின் மீது அதிகமாக எதற்காக பாசம் வைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது என்றால், அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் நீ பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்திலும் நாம் நன்மை அடைந்து கொள்ள முடியும், மறுமையிலும் நன்மை அடைந்து கொள்ள முடியும் என்பதற்காக நபிகளாரை நம்முடைய உயிரை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் விட நேசிக்க வேண்டும் என்று நம்மை படைத்த இறைவனும் நம்முடைய இறை தூதர்களும் அதிகமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நபிகளார் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான போதனை, நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். ஆரோக்கியம் இல்லை என்றால் நம்மை நாமே அழிப்பதற்கு அது சமம் என்று வலியுறுத்தி பல போதனைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் 2 விஷயங்கள்ல ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, 2 விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக, அசட்டையாக, அலட்சியமாக இருக்கிறார்கள். அது என்ன 2 விஷயம் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானோர் 2 அருட்செல்வங்களில்
அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப அசட்டையாக இருக்கிறாங்க. அஸ்ஸிக்கத்து ஆரோக்கியம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வல் ஃபராகு ஓய்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆரோக்கியத்திலும் ஓய்வு எடுப்பதிலும் ஆதமுடைய மக்கள் ரொம்ப பொடுபோக்காக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில அதை பொருத்தி பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஓய்வு எடுக்க சொல்றாங்க, ஆரோக்கியமாக இருக்க சொல்றாங்க. முதலாவதாக ஓய்வை எடுத்துக்கொள்வோம். இந்த ஓய்வை பொறுத்தவரையிலும் தூக்கம் என்பது ஓய்வுக்குள்ள அடங்கினாலும் அது மட்டுமே ஓய்வு கிடையாது. தூங்காமலும் நம்ம ஓய்வு எடுக்க முடியும். ஓய்வு என்கிற அந்த பண்புல நாம தூங்கக்கூடிய தூக்கமும் அடங்கி இருக்கிறது. தூங்காமலும் நம்ம என்ன செய்யலாம், அமைதியாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஓய்வு எடுக்கலாம். அப்ப இந்த ஓய்வை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல பொடுபோக்கா இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. வாரத்துல முழுவதுமாக வேலை செய்ய வேண்டும், அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தினுடைய பொருளாதார அடிப்படையிலே சுற்றி சுழல்கிறதா, ஓய்வுக்காக எவ்வளவு நேரத்தை நம்ம ஒதுக்குகிறோம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கக்கூடிய மக்கா பார்க்கிறோம். தூக்கத்திற்கு குறைவான நேரத்தை ஒதுக்குறாங்க, ஓய்வெடுப்பதற்கு குறைவான நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அந்த நேரத்தில் நம்ம சம்பாதிப்போம், காசு சம்பாதிப்போம். ஓய்வெடுக்கக்கூடிய ஆட்களை பார்த்து அவன் உழைக்க தெரியாதவன். அப்ப அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிற பொழுது இவன் சம்பாதிக்க தெரியாதவன், சம்பாதிச்சு இன்றைய வயதுல இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். அவன் என்ன செய்யறான், வேலைக்கு 4 நாள் வர்றான், 2 நாள் லீவ் போட்டுக்கிறான், ஓய்வெடுத்துக் கொள்கிறான் என்று நம்ம பேசுகிறோம். வாரத்தில் 1 நாள் ஓய்வெடுத்து 2 நாள் ஓய்வெடுக்கிறான் என்றால் அவர்களை குறை சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அவன் என்ன செய்யறான், விடுமுறை எடுத்து என்ன செய்வான், ஓய்வெடுக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நாள் தவிர ஓய்வெடுக்கக்கூடிய அந்த 2 நாட்களையும் பயனுள்ளதாக அவன் அமைத்துக் கொள்கிறான். உடல் ரீதியாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. அதற்காக வாரத்தில் 7 நாள் சம்பாதிக்கணும், மாசத்துல 30 நாள் சம்பாதிக்கணும், வாரத்தில் 1 நாள் விடுமுறையே அது பயனற்றது என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. சோம்பேறிக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஓய்வெடுப்பது என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது. இப்ப நமக்கு தெரியாது, மிஷின் போல நம்ம என்ன செய்வோம், வேலை செய்வோம். ஒரு 40 வயதை கடந்து 50 வயதை கடந்து ஒவ்வொரு வழியா நம்முடைய உடம்புல ஏற்படும். மூட்டு வலி வரும், கைகால் வலி வரும். அப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு போவோம். ஆய்வு செய்கிற பொழுது, நம்முடைய உடம்பை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு அதிகமான நோய்கள் இருக்கிறது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நோய்களை அனுப்புவார்கள். என்ன காரணம், தேவைப்பட்ட அந்த நேரத்தில் ஓய்வெடுக்காமல் முழுவதுமாக உழைப்பதற்குண்டான நேரத்தை அவங்க என்ன செய்யறாங்க, முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி பல மக்கள் மரணம் அடைகிறார். இப்ப 30 வயசுல என்ன செய்யறான், ஒரு இளைஞன் மரணம் அடைகிறான். ஹார்ட் அட்டாக் விபத்து, அதாவது நெஞ்சு வலி ஏற்பட்டு ஒரு இளைஞன் உயிரிழக்கின்றான். என்ன காரணம், 40 வயசு 50 வயசுக்கு மேல ஒருத்தனுக்கு மாரடைப்பு வந்தால் அது சகஜமாக ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஆனா ஒரு 30 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மாரடைப்பு வந்தால் என்ன காரணம், மருத்துவர்கள் சொல்றாங்க அவனுக்கு போதிய நேரத்தில் அவன் ஓய்வு எடுக்கல. ஓய்வுனா என்னங்க, ஓய்வுல தூக்கமும் அடங்கும். இவன் என்ன செய்யறான்னா, வேலை முடித்து விட்டு போய் வீட்டுல படுக்கிறவன் போனை பார்த்துட்டே படுக்கிறான். 12 மணி 1 மணி வரை என்ன செய்யறது, போனை பார்த்து கொண்டே நேரத்தை செலவழிப்பது. தூக்கத்திற்கான ஓய்வுக்கான அந்த நேரத்தை போன் பார்ப்பதில் என்ன செய்யறான், செலவழிக்கிறான். செலவழித்து அதற்கு பிறகு காலையில 9 மணிக்கு 8 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 6-7 மணிக்கு எந்திரிக்கணும். அப்ப எவ்வளவு நேரம் தூங்குவான், 4 மணி நேரம் 5 மணி நேரம். மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் சராசரியாக 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினால்தான் அவருடைய உடம்புல நோய் ஏற்படுவது குறையும். தூக்கம் இல்லை என்றால் அதிகமான நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்ப தூக்கத்திற்கு உண்டான நேரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். இப்ப சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி,
ஒரு வங்கியில வேலை செய்யக்கூடிய ஒரு வங்கி அதிகாரி என்ன செய்யறாரு, வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே மாரடைப்பு வந்து அந்த இடத்துல மயங்கி விழுகிறார். கூட இருக்கிற எல்லாமே என்ன செய்யறாங்க, முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மருத்துவர்கள் ஆய்வு செய்து சொல்றாங்க, இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு, தாமதமா கொண்டு வந்துட்டீங்க. என்ன காரணம், மாரடைப்பு வந்திருக்கிறது. அவருக்கு என்ன 30 வயசு, அவருக்கு என்ன மாரடைப்பு சொல்றாங்க, தூக்கம் குறைவு, ஓய்வு குறைவு. அதே போன்று பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் மரணமடையக்கூடிய அந்த சூழல்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நெஞ்சு வலியை பல மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, யூடியூப்ல பேசுவாங்க. அவருக்கு இந்த பழக்கத்தின் மூலமாக நெஞ்சு வலி வந்தது, மாரடைப்பு வந்தது, அதனால் இறந்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு சினிமா நடிகர் மயில்சாமி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் மரணம் அடைந்தார். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இரவு முழுவதும் ஒரு கோவில் திருவிழாவில் அவர் என்ன செய்வார், முழித்துக் கொண்டு அந்த திருவிழாவில் பங்கேற்றார், ஒரு சொட்டு தூங்கல, அதனால அவருக்கு மாரடைப்பு வந்து விட்டது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே அவருக்கு 2 முறை மாரடைப்பு வந்திருக்கிறது, அதற்கு சிகிச்சை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் தூங்காம இருந்த காரணத்தினால் நோய் அதிகமாகிவிட்டு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டார். அப்ப அந்த தூக்கம் குறைவாக இருந்தால் மனிதர்கள் என்ன செய்வாங்க, இலகுவாக மாரடைப்பு வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். பிரஷர் அதிகமா ஏறிடும், மன அழுத்தம் அதிகமாகும். நீங்க தூக்கம் ஒரு மனிதனுக்கு குறைந்து விட்டது என்றால் எல்லா விதமான நோய்களும் அவனுக்கு ஏற்படும். அதனாலதான் இஸ்லாமிய வரலாறுகளை நம்மளால பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க. கடுமையான மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அந்த சூழல், எதிரிகள் ஆயிரக்கணக்கான எதிரிகள், இந்த முஸ்லிம்களுடைய தரப்புல 300 மக்கள் தான், ஆயுதங்கள் குறைவு, வாகனங்கள் குறைவு, உடல் வலிமையுடையவர்கள் குறைவு, இளைஞர்கள் ரொம்ப குறைவு, எல்லாம் 40-50 வயசுக்கு மேல என்ன செய்யறாங்க. அப்படிப்பட்ட முகாச்சிர்கள் தான் படை திரட்டி என்ன செய்யறாங்க, போருக்கு எதிரியை சந்திப்பதற்காக போறாங்க. எதிரிகள் எத்தனை பேர், 1000த்திற்கும் அதிகமான நபர்கள் இளைஞர்கள். அவங்கள்ட்ட அதிகமான செல்வங்கள் இருக்கிறது, வாகனங்கள், ஆயுதங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர்களை எதிர்த்து போரிடுவது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இன்றைக்கு கூட என்ன செய்வாங்க, ஆயுதங்களை வைத்து போரை தீர்மானிப்பார்கள். ஒரு நாட்டில் இவ்வளவு ராணுவ ஆயுதங்கள் இருந்தால் இந்த நாடு வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வல்லரசு நாடு எதுக்கு சொல்றாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து சொல்வார்கள். ஆனா அன்றைக்கு ஆள் பலத்தை வைத்துதான் சொல்லுவாங்க. இந்த நாட்டில் 5000 பேர் போருக்கு வர்றாங்க, இந்த நாட்டில் 2000 பேர் தான் போருக்கு போறாங்கன்னா 5000 பேர் எந்த நாட்டிலிருந்து வருகிறார்களோ அந்த நாடுதான் வெற்றி அடையும் என்கிற அந்த சிந்தனை எல்லா மக்களுக்கும் இருந்தது. ஏன்னா மனித பலத்தை வைத்துதான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1000 பேரை எதிர்த்து 300 பேர் போருக்கு செல்கிறார்கள் என்றால் தற்கொலைக்கு சமம். இப்ப எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தத்தை நீக்குவதற்காக, அவர்களுக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், அதிகாலை நேரத்தில் ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை அந்த படைக்கு, இஸ்லாமிய படைக்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு சிறு தூக்கம் தான் அந்த ஆழ்ந்த தூக்கம். ஒரு சில மணி நேரங்கள் ஆழ்ந்து தூங்குறாங்க, தூங்கி எழுந்திருக்கிறாங்க. எழுந்த உடனே மழை பொழிகிறது. மழை பொழிந்து என்ன செய்யுது, அந்த மழையில அவங்க என்ன செய்யறாங்க, நனைகிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நாம உங்களுக்கு ஆழ்ந்த சிறு தூக்கத்தை ஏற்படுத்தினோம், மழையை ஏற்படுத்தினோம், அதன் மூலமாக நாம் உங்களுக்கு உதவி செய்தோம். இதுல என்ன உதவி இருக்கு நம்ம யோசிக்கலாம். தூக்கத்தின் மூலமாக, அதே போன்று நாம உடலை சுத்தப்படுத்தி குளிப்பதன் மூலமாக நம்முடைய உடம்புல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் செய்யக்கூடிய வேலையை எடுத்துக்கொண்டால், தூக்கத்திலிருந்து தூங்கி எழுந்த ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை எடுத்துக்கொண்டால் இரண்டுமே வேறாக நமக்கு தெரியும். இவர் வேகமா செய்வார், இவர் தூங்கி தூங்கி விழுந்து செய்வார். ஏன், தூக்கத்திலிருந்து எழுந்து என்ன செய்யறாரு, தூங்கக்கூடிய அந்த நேரத்தை ஒதுக்கி தூக்கத்தை நிறைவேற்றி விட்டார். அதற்கு பிறகு சுறுசுறுப்பு தான். அதற்கு மேலாக நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்தி கொண்டோம் என்றால் அதுல ஒரு சுறுசுறுப்பு நமக்கு இருக்கிறது. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க குளிச்சு பாருங்க, குளித்து விட்ட பிறகு நமக்கு உடம்புல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும்.
குளிக்காம நீங்க வேலைக்கு போனீங்கன்னா சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பேறித்தனமா என்ன செய்வோம், வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல். அப்ப அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், தூக்கத்தை கொடுத்து மிகப்பெரிய பத்ர் போர்க்களத்தில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், தூக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய நோய் நிவாரணி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஓய்வுக்காக அதிகமான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இரண்டு விஷயங்கள்ல ரொம்ப அசட்டையாக இருக்கிறார்கள். அதுல ஒன்று ஓய்வு. எனவே நீங்க அப்படி இருந்து விடாதீர்கள், ஓய்வை கடைபிடியுங்கள். ஓய்வை நம்ம மேற்கொள்ளணும். ஓய்வுனா என்ன, சும்மா படுத்துட்டு போனை பார்த்துட்டு இருக்கிறது ஓய்வு கிடையாது, தூங்குவது ஓய்வு. தூக்கத்தை கையாளுவது தான் ஓய்வு. எத்தனை மணிக்கு தூங்கணும், 12 மணிக்கா, 1 மணிக்கா, 10 மணிக்குள்ள தூங்கி விட வேண்டும். பெரும்பாலும் என்ன செய்யறாங்க, போனை பயன்படுத்தி கொண்டு 1 மணிக்கு தூங்கக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம். காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, வெயில் அடிக்கிற வரையும் தூங்குவார். 9 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு அவசரமாக குளித்து விட்டு அவசரமா வேலைக்கு போகணும், பைக்கை வேகமா ஓட்டி எங்கேயாவது போய் இடிச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவசரம் நமக்கு தேவையா? அப்ப தூக்கத்தை பயனுள்ள அந்தந்த நேரத்தில் இரவை போர்வையாக ஓய்வெடுப்பதற்காக நம்ம ஒதுக்கி உள்ளோம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டும். நமக்கு போர்வையாக ஓய்வெடுப்பதற்காக இரவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இரவுல பாதி இரவுல நம்ம என்ன செய்யறோம், பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மீதி இரவை பயன்படுத்தினோம் என்றால் பாதி உடல் நலம் தான் நமக்கு நன்றாக இருக்கும், மீதி உடல் நலம் நோய்வாய்ப்பட்டதாக மாறிவிடும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்ததாக வல் ஃபராகு அஸ்ஸிகத்து, ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆரோக்கியம்னா என்னங்க, எதையெல்லாம் சாப்பிடுகிற பொழுது நம்முடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குமோ அதை நம்ம சாப்பிடணும். எதை செய்தால் நம்முடைய ஆரோக்கியம் பால்படுமோ அது போன்ற விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், எது நம்முடைய உடம்புக்கு தீங்கை தருகிறதோ அது போன்ற காரியத்தை சர்வசாதாரணமாக இதனால் நமக்கு என்ன ஏற்பட போகிறது என்று நம்ம செய்யறோம். அதிகமாக புகைப்பிடிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இந்த புகைப்பிடிப்பதன் மூலமாக உடம்புக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படுகிறது. அவருக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் கேடு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த காரியத்தை சர்வசாதாரணம் என்ன செய்யறாங்க, எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். அப்ப அதை சாப்பிடுவதன் மூலமாக, அதை புகைப்பதன் மூலமாக நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படாமல் அதை தடுக்கிறது. அதே போன்று நாம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தை எடுத்துக்கொண்டால் எது நமக்கு ஆரோக்கியத்தை தருமோ அதை நம்ம சாப்பிடணும். நம்ம பயணம் ரோட்ல போகிற பொழுது இங்கிட்ட அங்கிட்ட என்ன செய்வாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா செய்வாங்க. அப்ப அந்த உணவுகள்ல நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா என்று பார்த்து அங்க போய் சாப்பிடணும். அதெல்லாம் பார்ப்பது கிடையாது. ருசியா வாசம் வருது, கூப்பிடுது அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, அந்த கடைகளுக்கு போய் தான் விரும்புவதை சாப்பிடுவார்கள். எப்படி சாப்பிடுவாங்க, அன்லிமிட்டடா சாப்பிடுவாங்க, லிமிட்டடே கிடையாது. அதிகமாக சாப்பிடுவார்கள், வயிறு நிரம்பக்கூடிய அளவிற்கு சாப்பிடுவார்கள். ஏதோ சுவைக்காக கொஞ்சம் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா முழுவதுமாக சாப்பிடுவார்கள். அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிற வரை சாப்பிடுவார்கள். பல நாட்கள் அதை சாப்பிடுவார்கள். நேரம் கிடைக்கிற பொழுது அதை சுவைப்பார்கள். அப்ப இதன் மூலமாக இவ்வளவு கேடுகள் ஏற்படுகிறது என்று என்ன செய்யறாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. அதை அலட்சியப்படுத்தி கொண்டு நான் சாப்பிடுவேன். நைட்டு பிரியாணி சாப்பிடக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்க்கலாம். பிரியாணி என்கிற அந்த உணவு, அந்த மாமிசம் என்பது நம்முடைய உடம்பில சேருகிற பொழுது அது நம்ம தூங்குவதற்கு முன்னதாக சாப்பிட்டால்தான் உடம்பு அதை செமிக்கும். தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க சாப்பிட்டு படுத்தீங்கன்னு வைங்க, செமிக்காது, வயிற்றுல அப்படியே கிடக்கும். எந்த ஒரு உறுப்பும் வேலை செய்யாது, வேலை செய்வதற்கு திணறும். வாஷிங் மிஷின்ல ஒரு அளவா துணியை போட்டால் தான் அது சுத்தும். இருக்கிற எல்லா துணியும் போட்டு அமர்த்து குச்சியை வச்சு இடிச்சு நீங்க மூடுகிற பொழுது அந்த மிஷின் சுத்த முடியாம சுத்தி கீழே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் கலந்து விழுந்துடும். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, எந்த நேரத்துல சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. அரேபியர்கள்லாம் நீங்க பாப்பீங்க, அதிகமா சாப்பிடுறாங்க. ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. எப்ப சாப்பிடுவாங்க, காலையில ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 4-3 மணிக்கு சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், நைட்டு சாப்பிட மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், காலையில 8 மணிக்கு ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, நைட்டு ஒரு சாப்பாடு,
இந்த மாதிரி 3 வகையாக பிரித்து சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறார். அதுலயே அளவா தான் சாப்பிடுவோம். நம்ம எதையுமே அதிகமா சாப்பிட மாட்டோம். காலையில ஒரு அளவு, மதியானம் ஒரு அளவு, நைட்டு ஒரு அளவா சாப்பிடுவோம். ஆனா அதை 2 வேளையாக கொண்டு வருகிற பொழுது அந்த 5 மணிக்குள்ள 6 மணிக்குள்ள நீங்க நைட்டு சாப்பாடை முடிச்சிட்டீங்கன்னா நைட்டு தூங்குகிற பொழுது எந்த ஒரு சிரமமும் நமக்கு ஏற்படாது. வயிறு முழுவதும் உணவை நிரப்பி சுவையான உணவை உண்டு அப்படி நம்ம போய் படுக்கிற பொழுது எல்லாம் வயிற்றிலே நிற்க, மூச்சு விடுவதற்கு சிரமம் ஏற்படும். வயதான ஆட்கள் நீங்க பார்க்கலாம், எல்லாமே ஒரு அளவு தான். அப்ப காலையில ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் சாப்பிடுகிற பொழுது உடம்புக்கு வலு ஏற்படும். ஆனா இன்றைக்கு என்ன செய்யலாம், அரபு பாலைவனத்துல, அரபு நாட்டுல ஒரு நாளைக்கு 5 வேளை 4 வேளை சாப்பிட்றான், நினைக்கிறப்ப சாப்பிட்றான். ஆட்டை பொறிச்சு என்ன செய்யறான், ஒரு ஆட்டை பொறிச்சு ஒருத்தன் உட்காந்து திங்கிறான். இப்படிப்பட்ட பழக்கம்லாம் இன்றைக்கு அரபு பாலைவனத்துல அதிகமாக நடந்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்றைய காலத்துல, நபிலாருடைய காலத்துல காலையில ஒரு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு சாப்பாடு, அவ்வளவுதான். அப்ப இப்படி நம்முடைய உணவு பழக்கத்தை அமைத்துக் கொண்டால் நோய்களில் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அதே போன்று இஸ்லாமிய சட்ட திட்டங்களை நம்பி அதை முழுமையாக நம்புகிற பொழுதும் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் ஏற்படாமல் நாம் தவிர்த்து கொள்ள முடியும். உதாரணமாக விதியை நம்புவது. விதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் விதியை நம்பினால், விதினா என்ன, எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய தீமையாக இருந்தாலும் இவை அனைத்துமே இறைவனுடைய விதியின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்று நம்புவதுதான் விதியை நம்புதல். ஒரு முஸ்லிம் கட்டாயமாக இதை நம்ப வேண்டும், எல்லா நேரத்திலும் நம்ப வேண்டும், ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டும். இப்படி வைத்து விட்டால், நம்பிக்கை கொண்டு விட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நம்ம விலகிவிட முடியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, வெளிநாட்டில் என்ன செய்யறார், ஒரு மனிதர் சூதாட்டத்தில் ஈடுபடுறாரு. ரொம்ப அதிகமான வயதெல்லாம் கிடையாது, ஒரு 40க்குள்ள, 35 30 அவ்வளவுதான். அந்த இளைஞர் என்ன செய்யறான், சூதாட்டத்தில் ஈடுபட்டு சூதாட்டத்தின் மூலமாக பெருவாரியான தொகை அவனுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 33 கோடி பரிசு அவனுக்கு கிடைக்குது. கிடைச்சிருச்சு. கிடைச்ச அந்த தொகையை அனுபவிக்க அவன் உயிரோடு இல்லை. ஏன்னு கேட்டா, உனக்கு 33 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே மயங்கி செத்துட்டான். மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க, உடற்கூறாய்வு பண்ணி சொல்றாங்க, இவனுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதனால் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது? 33 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சிச்சா இல்லையா, அதை அவனால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு, அந்த ஆச்சரியத்துல இதயம் மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டு அந்த இடத்துல இறந்து விட்டான். இதுவே ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், விதியை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன செய்வான்? அல்ஹம்துலில்லாஹ், சூதாட மாட்டான். முஸ்லீம் என்ன செய்ய மாட்டான்? சூதாடக்கூடாது. சூதாடாம அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அவனுக்கு கிடைக்குது, எந்த ஒரு சம்பாத்தியமும் கிடையாது. திடீர்னு என்ன செய்யறார், ஒருத்தர் வந்து ஒரு 50 கோடி நீ வச்சுக்கன்னு கொடுக்குறாரு, மிகப்பெரிய செல்வந்தர். 50 கோடிங்கிறது அவருக்கு ரொம்ப சர்வசாதாரணம். அவர் என்ன செய்யறாரு, கொண்டாந்து கொடுக்கிறார். கொடுத்த உடனே ஒரு முஸ்லிமுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் நாடியதன் காரணமாக இவர் எனக்கு வந்து கொடுக்கிறாரு, அல்லாஹ் நாடாட்டி எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு இலகுவாக அந்த இதய அதிர்விலிருந்து தப்பிச்சு கொள்வார். விதியை நம்பாத ஒரு நாத்திகன், விதியை நம்பாத ஒரு மனிதன் இதை கேட்கிற பொழுது, இதை அனுபவிக்கிற பொழுது அவனுடைய உள்ளம் தாங்காமல் அதிர்வு ஏற்பட்டு இறந்து விடுவான். அப்ப விதியை முழுமையாக நம்புவதன் மூலமாக நம்முடைய உடல் மிகப்பெரிய ஆரோக்கியத்தில் நம்ம பாதுகாக்க முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று சமீபமாக ஒரு செய்தி, ஒரு மருத்துவர் என்ன செய்ய, ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வெளியிடுறாரு. இப்ப நம்ம இரவுல தூங்கிட்டு இருக்கிற பொழுது திடீர்னு இரவுல நமக்கு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்ய தோணும். ஏன்னா நமக்கு சிறுநீர் அதிகமாக, சிறுநீர் பையில சிறுநீர் சேர்ந்து விட்டது. சிறுநீர் கழிக்கணும்னு எந்திரிப்போம். எந்திரிச்சு என்ன செய்வோம், தடாபுடான்னு எந்திரிச்சு கதவு திறந்து பாத்திரம் திறந்து உள்ள போவோம். உள்ள போய் சிறுநீர் கழிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் இருப்போம். அப்ப அந்த எந்திரிக்கக்கூடிய நேரம் என்பது வெகு சீக்கிரமாக, ஒரு சில நொடிகள் என்ன செய்வோம், எந்திரிச்சிருவோம். கண்ணை முடிச்சு எந்திரிச்சு படப்படன்னு கதவு திறந்து வெளியே போவோம். பெரும்பாலும் அப்படி பண்றாங்க. மருத்துவர் சொல்றாரு, நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னு கேட்டா, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா
உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டா தூக்கத்துல மூளையினுடைய செயல்பாடு குறைந்துவிடும் என்றால் அதுவும் தூங்கக்கூடிய அந்த சூழல்ல. அப்ப தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம சிந்திக்க மாட்டோம். நாம் எங்க இருக்க நமக்கே தெரியாது, கனவெல்லாம் காண்போம், அப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் நம்ம செய்வோம். ஆனா என்ன சிந்தனை, வெளிப்புற சிந்தனை எதுவுமே இருக்காது. நம்ம என்ன சம்பாதிச்சோம், எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறோம், எவ்வளவு செலவு செஞ்சோம், யார் நமக்கு கொடுக்கணும், யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஆழ்ந்த தூக்கத்தில் நமக்கு அது தோன்றாது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல இரத்த சோகை உடம்புல இருக்கும். இரத்த சோகைனா இரத்த ஓட்டம் குறைவா இருக்கும். ரத்தம் என்ன செய்யும், ஓடாம ஓரளவுக்கு இறுகி ஓரளவுக்கு இரத்த சோகை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தூங்கி எழுந்திருச்ச உடனே சுறுசுறுப்பு அடைகிற வரை என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கண்ணையெல்லாம் அப்படியே தேய்ச்சி ஓரளவுக்கு நிதானத்துக்கு வந்த பிறகு என்ன செய்யணும், போதையில தான் நம்ம கிடப்போம். எந்திரிச்சோன்னு ஒரு போதையா தான் இருக்கும். அப்ப நிதானத்துக்கு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு போய் பாத்ரூம் போகணும். சில பேர் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து செத்துட்டாங்க, மௌத்தா போயிட்டான்னு கேள்விப்படுறோம்னா இல்லையா? அதெல்லாம் என்ன காரணம், நைட் நேரம் தான் மௌத்தா போவார். பாத்ரூம்ல வலிக்கி மரணமடையக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா நைட் நேரம், அந்த ஆழ்ந்த தூக்கத்துல எந்திரிக்கிற பொழுது எல்லாம் தள்ளாடிக்கிட்டே போவாங்க. அரை போதில் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி அந்த மூளை அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என்ன செய்யும், வேலை செய்வதற்கு உண்டான ஒரு சூழல் ஏற்படும். அப்ப மருத்துவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதற்கு பிறகு என்ன செய்யுங்க, உங்களுடைய வேலைகள்ல ஈடுபடுங்க. இதை ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து நீங்க எந்திரிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த துவா ஓதனா மூளை சுறுசுறுப்பு அடைவதற்கும் நிதானத்திற்கு வருவதற்கும் அந்த துவாவை ஓதுவதற்கும் சரியாக இருக்கும். அந்த ஒரு சிறிய இடைவெளி என்பது மிகப்பெரிய நன்மையாக நமக்கு அமைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, எந்திரிச்ச உடனே துவா ஓது. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு துவா ஓதிக்கொண்டால் நமக்கு அந்த சுறுசுறுப்பு வந்துடும். என்ன செய்வோம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு பாத்ரூம் போற பொழுது நமக்கு மாரடைப்பு வராது, பாத்ரூம்ல வலிக்கி விட மாட்டோம், நிதானமா போவோம். இதை இப்பொழுது என்ன செய்யறாங்க, மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்க, ஆழ்ந்த தூக்கத்துல எந்திரிச்சு துவா ஓதணுமா அப்படிலாம் நம்ம என்ன செய்வோம், சிந்திச்சது கிடையாது. ஏன், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது நல்லதா தான் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய, நல்லது தரக்கூடிய அனைத்து போதனைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. எனவே நாம் ரொம்ப அசட்டையாக, ரொம்ப பொடுபோக்காக இருக்கிற அந்த பண்புகளையும் குணநலங்களையும் 2 விஷயங்களையும் நம்ம பேணக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், ஓய்வு 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானா என்று கூறி ஜும்மாவின் முறையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அன்புள்ள எல்லாம் இப்ப சமீப 2 நாட்களுக்கு முன்னால் சமூக வலைதளத்தில் அதிகமாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி. ஒரு முஸ்லீம் தாடியை தொப்பில வச்சு ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, ரோட்ல நின்றுக்கிட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு அவனை நிப்பாட்டி அவனை திட்டுகிறார், அடிக்கிறார். அப்படி அடிக்கிற பொழுது, திட்டுகிற பொழுது அவருடைய சாதி பெயரை சொல்லி, ஏன்னா சக்கிலி பையன் இப்படி பண்ணலாமா சொல்லி என்ன செய்யறாரு, அவர் கண்ட வழி திட்டுறாரு. அப்ப அவர் கண்டிப்பதும் திட்டுவதும் தவறு கிடையாது. அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் அதை செய்கிற பொழுது, இந்த ஜாதியை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அது அமைந்து விடும். இது ஒரு RSSக்கு இந்த ஒரு வீடியோ போச்சுன்னு வைங்க, அதை பார்த்து அவன் என்ன செய்வான், எல்லா மக்களுக்கும் பரப்பி முஸ்லிம் தீவிரவாதிகள் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படி என்ன செய்வான், சமூக வலைதளத்துல அந்த வீடியோ போட்டு பதிவு போடுவான். இதே வட மாநிலத்துல சிக்கிச்சுன்னா அவன் என்ன செய்வான், அந்த செய்தியை மாற்றி விட்டு மிகப்பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருவான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பதட்டம் அடையக்கூடிய இந்த விஷயங்கள்ல ரொம்ப பொறுப்புணர்வோடு முஸ்லிம்கள் செயல்படணும். அதுவும் நான் முஸ்லீம் தான், அவனும் நான் முஸ்லீம் தான், அந்த பெண்ணும் நான் முஸ்லீம் தான். அந்த பிள்ளையோட அப்பா இவருக்கு ஃப்ரெண்டு, யாரு, நம்முடைய முஸ்லீம் சமுதாயம், அந்த பாய்க்கு ஃப்ரெண்டு.
அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த ஃப்ரெண்டு மிகப்பெரிய மன வருத்தத்துல இருந்திருக்கிறார். 2 பேரும் பேசலாம்னு சொல்றாரு. ஒரு சக்கரை பையனோட சுத்திட்டு இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் போன பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய நண்பருக்கு தெரியப்படுத்துற உடனே இவர் என்ன செய்யறாரு, கோபப்பட்டு என்ன செய்யறாரு, அந்த குற்றத்தை நம்ம கண்டிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில குற்றத்தை கண்டிக்கக்கூடிய அந்த முறையை தவறான முறையில கண்டிச்ச காரணத்தினால் எல்லா பக்கமும் என்ன செய்யறாங்க, அதை கண்டனமாக பதிவு செய்கிறார்கள். நாத்திகர்கள், அதே போன்று கடவுள் மறுப்பு கொள்கையை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல ஜாதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது, அதை இதை குறிப்பிட்டு சொல்றாங்க, இஸ்லாத்துல ஜாதி கிடையாது, ஏன் இப்படி ஜாதியை குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, இது தப்பா இல்லையா அப்படின்னு பல கண்டன வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எனவே ஒருத்தரை கண்டிக்கிற பொழுது ஜாதியை சொல்லி கண்டிச்சிடக்கூடாது. நம்மளே அந்த ஜாதியில கூட இருந்திருக்கலாம், நம்முடைய மூதாதையர்கள் சங்கிலினா கூட இருந்திருக்கலாம், வேறு பறையினா கூட ஏதோ ஜாதியில இருந்திருப்போம். அப்படி இஸ்லாமியனாக மாறிதான் நம்முடைய முன்னோர்கள் மாறிதான் நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம். எனவே அவன் ஒரு கீழ் சாதி, நம்ம மேல் சாதிங்கிற அடிப்படையில அப்படி பேசுவது என்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கு முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, ஜாதி பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் கூட ஜாதியை பார்க்கிறாங்க. என்ன ஜாதியை பார்க்கிறாங்க, அவனுடைய ஏரியால போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்றதா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் கீழ் சாதி, அவன் சக்கிலிய, அவருடைய தெருவில் போய் இஸ்லாத்தை சொல்றாங்க, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அப்ப இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் என்ன செய்யறாங்க, சில அமைப்புகள்ல இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாம் அது கிடையாது. எல்லா நபர்களும் ஆதமுடைய பிள்ளைகள் தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் தான் அனைவரும். அது சக்கிலியனா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எல்லோருமே ஆதமுடைய பிள்ளைகள் என்றுதான் இஸ்லாம் போதிக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு ஒரு மாற்று மத சகோதரை கண்டிக்கிற பொழுது அழகான அடிப்படையில், எந்த ஒரு விமர்சனம் எழாத அடிப்படையில் கண்டிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம்களாக, அப்படிப்பட்ட பொறுப்புணர்வுள்ள பல காரியங்களை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக நம் அனைவரையும் எல்லாம் ஆக்கி அனுப்புவானாக என்று கூறி ஜும்மாவின் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.